my show, AB show. வணக்கம் நண்பர்களே, நாம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போறோம்னா, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கின்ற ஒரு முக்கியமான சட்டமன்ற தொகுதி விளவங்கோடு தொகுதி. அந்த விளவங்கோடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திருமதி விஜயதரணியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். யார் இந்த விஜயதரணி? எதற்காக தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார்? வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியை பத்தி உங்களுக்கு தெரியும். கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதியின் மிகவும் முக்கியமான தொகுதி. இந்த தொகுதியில் 3 தடவை தொடர்ச்சியாக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் தான் திருமதி விஜயதரணி அவர்கள். அவர்கள் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர். காங்கிரஸ்னாலே தெரியும், இந்த கன்னியாகுமரியின் இந்த விளவங்கோடு தொகுதிக்கு கோட்டை என்று சொல்லலாம். ஆனால் எந்த கட்சி வந்தாலும் விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு ஒன்று நடக்காது. அது இந்தியாவின் 534 தொகுதிகளிலும் ஒன்று நடக்காது. நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கிறது. தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிறது. யார் எங்க வந்தாலும் தொகுதி மக்களுக்கு எதுவும் நடக்காது. மாறாக அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தினரும் தான் எல்லா விஷயமும் நடக்கும். அதான் இந்தியாவுடைய ஜனநாயகம். இதை யாரிடம் சொல்வது? எலெக்ஷன் கமிஷன் ஒன்று இருக்குது. அது கண் பார்வையற்றவர்களாக இருக்கின்ற ஒரு கமிஷன். எலெக்ஷனை மட்டும் நடத்துவாங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆபீசர்ஸ் மாதிரி போய் அவங்க அலுவலகத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. தேர்தல் அறிக்கைகளை பற்றி விசாரிப்பதில்லை. தேர்தல் கட்சி என்ன செய்கிறது என்று யோசிப்பதில்லை. தேர்தல் கட்சி மக்களுக்கு என்ன வாக்குறுதியை கொடுத்து என்ன நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்று கூட மானிட்டர் பண்ணக்கூட தகுதியற்ற ஒரு கமிஷன் தான் எலெக்ஷன் கமிஷன். இந்த எலெக்ஷன் கமிஷன்ல இருக்கிற எலெக்ஷன் கமிஷனர்ஸுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்கிறோம் தெரியல. அந்த அளவுக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த எலெக்ஷன் கமிஷனர்ஸும் எலெக்ஷன் கமிஷனர். ஆக இந்த விஜயதரணி 3 முறை காங்கிரசின் சார்பில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். குறிப்பாக சொல்ல போனால் நன்றி கெட்டவர், துரோகி. யார் தன்னுடைய கட்சியின் சார்பாக தேர்ந்தெடுத்து போட்டியிட்டு மக்களை வென்று சட்டமன்றத்துக்கு போகிறோமோ அது முடியும் வரை இருக்க வேண்டும். இல்லை என்றால் அவர்கள் துரோகிதான். ஆனால் அரசியல் கட்சிகளுக்கு துரோகம் என்பது கைவந்த கலை. அவர்கள் இன்று ஒரு கட்சியில் இருப்பார்கள், நாளை மற்றொரு கட்சிக்கு போவார்கள். இதுதான் இந்தியாவுடைய ஜனநாயகத்தின் உச்சகட்டம். ஆனால் மக்களுடைய கதி என்ன? இந்த விஜயதரணி 3 முறை எம்எல்ஏ இருந்தார்கள். 2011ஆம் ஆண்டு, 2016ஆம் ஆண்டு, 2021ஆம் ஆண்டு. ஆனால் இவர்கள் சாதித்தது என்ன? இந்த விஜயதரணி என்ற ஒரு பெண் சாதித்தது என்ன? அவர்கள் சாதித்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர் என்ற மிகப்பெரிய மக்கள் பதவியை வைத்து இந்த விஜயதரணி என்கிற ஒரு அரசியல்வாதி சாதித்தார். ஆனால் இவள் இந்த விஜயதரணி மக்களுக்கு என்ன செய்தார்? அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கின்றது? மக்கள் பிரதிநிதி என்று சொல்லுகின்றமே, மக்கள் பிரதிநிதியின் வேலை என்ன? ஒரு எம்எல்ஏ எங்க இருக்க வேண்டும்? தான் தேர்ந்தெடுத்த சட்டமன்ற தொகுதியிலோ மக்களவை தொகுதியிலோ தான் இருக்க வேண்டும். மாறாக இவர்கள் எல்லா தொகுதியிலும் காரில் வட்டம் விடுவது, இது எலெக்ஷன் கமிஷனோட வேலை அல்லவா? ஒரு ஆசிரியர் எங்க இருக்கிறார்? வகுப்பறையில் இருக்கிறார். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கம்பெனியின் கேபில் இருந்து சாஃப்ட்வேர் டு ரைட் ப்ரோக்ராம்ஸ். ஆனால் இந்த எம்எல்ஏ எம்பிக்கள் எங்க இருக்கின்றார்கள்? தான் தேர்ந்தெடுத்த சட்டசபை தொகுதியிலோ மக்களவை தொகுதியிலோ இருப்பதில்லை. மாறாக தமிழ்நாடு முழுவதும் சுற்றி திரிகிறார்கள்.
இவர்களுக்கு நாம் சம்பளம் தருகின்றோம். இது முற்றிலும் தவறு. ஆக இந்த விஜயதரணி அவர்கள் மகிழா காங்கிரசின் தலைவியாக இருந்திருக்கிறார். ஆனால் இந்த காங்கிரஸ் கன்னியாகுமரி மாவட்ட நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் வசந்த் அவர்களின் மறைவுக்கு பிறகு ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. இந்த இடைத்தேர்தல் தான் ரொம்ப முக்கியமான தேர்தல். இந்த சட்டமன்ற விளவங்கோடு சட்டமன்றத்துக்கு இவங்க இருக்காங்க எம்எல்ஏவாக விஜயதரணி. அதே நேரத்தில் இந்த கன்னியாகுமரி நாடாளுமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்காக போட்டியிடுவதற்காக இவர்கள் முயற்சி மேற்கொண்டனர். அதில் தோல்வி அடைந்தனர். இவங்களுக்கு சீட்டு கொடுக்கல காங்கிரஸ். ஏன்னா இவங்கள லட்சணம் தெரியும், இவங்க உழைக்க மாட்டாங்க. இஸ் அ பவுடர் பாண்டியன்னு சொல்லுவோமே, இஸ் அ பவுடர் விஜயதரணி. வெயில் படாமல் தன்னுடைய வேலையை காப்பாற்றுவோம். ஆனா எம்எல்ஏக்கள் எம்பிக்களுக்கு கார் கொடுக்க கூடாது, தன்னுடைய சொந்த பணத்தில் கார் வாங்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் தனது தொகுதியில் இருக்க வேண்டும். இது சட்டபூர்வமாக கொண்டு வர வேண்டும். ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் 365 நாட்களும் தனது சட்டமன்ற தொகுதியில் இருக்க வேண்டும். ஒரு நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் 365 நாட்களும் நாடாளுமன்றத்தில் இருந்து தன்னுடைய மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும். இதில் நமது இந்திய ஜனநாயகம் தோற்று போயிற்று. இந்தியாவுடைய அரசியலமைப்பு சட்டம் தோற்று போயிற்று. ஆக இந்த விஜயதரணிக்கு சட்டமன்ற ஆசையெல்லாம் முடிஞ்சாச்சு. நாடாளுமன்றத்துக்கு போகணுங்கிற மிகப்பெரிய ஆசை, கனவு. அதற்காக பல முயற்சிகளை மேற்கொண்டு காங்கிரஸ் தலைமையகத்தை தட்டுகிறார். ஆனால் இவருடைய தட்டுதலுக்கு காங்கிரஸ் கட்சி செவிசாய்க்கவில்லை. நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் நிலையம் பறிபோனது. அப்பவே சொல்லிக் கொண்டிருந்தாங்க. என்ன சொல்லிக் கொண்டிருந்தாங்க தெரியுமா? இவர்கள் ஏடிஎம்கே கட்சிக்கு தாவுவதாக. ஆனால் அது நடக்கல. கொஞ்சம் வெயிட் பண்றாங்க விஜயதரணி. அப்போ காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவி மாற்றல் ஆகின்ற நேரம், KS அழகிரி மாற்றப்படுகின்ற வேலை. ஒரு 10 நாட்களுக்கு முன்னால காங்கிரஸ் கட்சியின் தலைவர் பதவிக்கு செல்வ பெருந்தகைய அப்பாயிண்ட் பண்ணாங்க. அப்பதான் இவங்களுக்கு ரொம்ப கோபம் காங்கிரஸ் கட்சி. ஆனால் 3 தடவை நீ எம்எல்ஏவாக இருந்திருக்கிறாய், அப்பொழுது உன்னுடைய கோபம் எங்கேயோ போயிடுச்சு. அப்ப நீங்க கேட்டதெல்லாம் தரணும் இல்லையா? ஆனா வல்லரசு நாடு அமெரிக்காவில் கூட 2 தடவைக்கு மேல் எந்த ஒரு அரசியலும் யாரும் இருக்க முடியாது. அதுதான் வல்லரசு. நமக்கும் இந்த சட்டத்தை உருவாக்க வேண்டும். பிரதமர் பதவியும் 2 தடவை தான். முக்கியமாக சொன்னால் 1 தடவை தான். 2 தடவைக்கு மேல் பிரதமர் பதவி இருக்கக்கூடாது. முதல்வர் பதவியும் 2 தடவைக்கு மேல் ஒரு ஆளு வரக்கூடாது. அதே மாதிரி எம்எல்ஏ மற்றும் எம்பி தொகுதிகள் அடுத்த ஆட்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும் வாய்ப்புகள். ஆகவே இது முற்றிலும் தவறான ஒரு பார்வை, தவறான நாடாக போய்கொண்டிருக்கிறது. தவறான அரசியலமைப்பு சட்டம், தவறான ஜனநாயகம். பணம் உள்ளவன் மட்டும்தான் இங்க அரசியல்ல வருகிறான். தவறு. 2 தடவைக்கு மேல நீங்க கொடுத்தீங்கன்னா அவன் பணம் சம்பாதிக்கிறான். ஊழல் செய்து கமிஷன்ல எடுத்து பணத்தை சம்பாதிக்கிறான். இது முற்றிலும் தவறானது. இது ஒழிக்கப்பட வேண்டும். உச்ச நீதிமன்றம் எங்கே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளை. ஆக இந்த விஜயதரணி ஒன்றுக்குமாகாத விஜயதரணி, எம்எல்ஏ பதவியினாலே என்னன்னு செய்ய தெரியாத ஒரு விஜயதரணி, மக்கள் சேவைனாலே என்னன்னு தெரியாத ஒரு விஜயதரணி 3 நாட்களுக்கு முன்னால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து பிரிந்து பிஜேபி கட்சியோடு இணைத்துக் கொண்டார். அங்க போன உடனே என்ன சொல்றாங்கன்னா, காங்கிரஸ் கட்சியில பெண்களுக்கு முக்கியத்துவம் தரப்படவில்லை, பிரதமர் நல்லா ஆட்சி செய்கிறாரு. நான் ஒன்றை கேட்கிறேன், நான் எந்த கட்சியும் சாராதவன். இந்தியாவின் மக்கள் தொகை 142 கோடி மக்கள், 125 கோடி மக்கள் இந்துக்கள்.
அந்த இந்துக்களுக்குத்தான் இந்த பிரதமர் மோடி என்ன செய்து கொண்டிருக்கிறார்? கேஸுக்கு விலை கூட்டிட்டு இருக்கிறார். 125 கோடி இந்துக்கள் தான் 1200 ரூபா வச்சு வாங்குறாங்க. யார் பாதிக்கப்படுகிறார்கள்? இந்துக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மைனாரிட்டி தான் இங்கே. ஆகவே மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். பிரதமர் மோடி யாருக்காக உழைக்கிறார்? பிரதமர் மோடி சாதாரண மனிதனுக்காக உழைக்கவில்லை. மாறாக பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களுக்காக மட்டும்தான் உழைத்துக் கொண்டிருக்கிறார். ஆகவே பிரதமர் மோடி அவர்களே, நீங்கள் நல்லது செய்துட்டு இருக்கிறீங்கன்னு விஜயதரணி சொல்லியிருக்காங்க. ஓகே, நல்லது செய்தீங்கன்னா செய்யுங்க, நோ ப்ராப்ளம். அதையும் தாண்டி யாருக்கு முன்னிலையில இந்த விஜயதரணி போய் சேர்ந்திருக்காங்கன்னு தெரியுமா? மத்திய இணையமைச்சர் மதிப்புக்குரிய எல் முருகன் அவர்கள் முன்னிலை. இங்க தமிழ்நாடு பிஜேபியின் தலைவர் மதிப்புக்குரிய அண்ணாமலை இருக்கார், அவரை ஓரம் கட்டிட்டாங்க. ஆகவே மக்கள், விஜயதரணி இந்த விளவங்கோடு தொகுதிக்கு என்ன செய்தாங்க? ஒண்ணுமே செய்யல. ஆனா இதை பார்த்து எலெக்ஷன் கமிஷன் சும்மா என்ன செய்துட்டு இருக்கு? தவறு. ஒரு ஆசிரியரை பார்த்து கேள்வி கேட்கின்ற சமுதாயம் ஒரு எம்எல்ஏ எம்பியை பார்த்து கேள்வி கேட்க பயப்படுகிறது. முட்டாள் சமுதாயம், முட்டாள் அரசியல், முட்டாள் ஜனநாயகம், முட்டாள் இந்தியர்கள் என்றே சொல்ல தோன்றுகின்றனர். ஆக இங்கு அரசியல் என்றால் என்ன? அரசியல் என்பது ஜாதி மதம் ஆகிய 2 காரணங்களை வைத்துத்தான் இங்கு அரசியல் செய்யப்படுகின்றன. நல்லவர்களுக்கு இங்கு அரசியல் செய்ய இடமில்லை. ஜாதியும் மதமும் தான் இங்கே அரசியல். ஜாதியை பார்த்தால் மதத்தை பார்க்க மாட்டார்கள், மதத்தை பார்த்தால் ஜாதியை பார்க்க மாட்டார்கள். இந்த 2ஐயும் பார்த்தால் அரசியலும் செய்ய மாட்டார்கள். ஆக இந்த விஜயதரணி தன்னுடைய மக்களை மறந்து மற்றொரு கட்சியில் போய் சேர்ந்ததன் பின்னணி இதுதான். இவர்களை இந்த மக்கள் மன்னிப்பார்களோ என்று தெரியவில்லை. ஆனால் இந்த நாடு மன்னிக்கும். இந்த நாடு மன்னிப்பதற்கு இடமில்லை. ஆனால் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற வேண்டும். மாற்றினால் ஒழிய இந்த மக்களுக்கு விடிவு காலம் இல்லை, அரசியல்வாதிகளுக்கு தான் விடிவு காலம். ஆகவே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.